பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் போதகர் எக்ஸ் பாஸ்டர் லெனின் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அல்லது செக்யுலர் மேட்டர் சேனல் நடத்தி கொண்டு இருப்பவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானும் கிறிஸ்தவர்களும் ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள் என்று. ஆனால் நாம் என்ன வேதத்தின்படி காண்பிக்க போகிறோம் என்றால், கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம். உங்களை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்களில் சில பேர் உங்களுக்கு ஏதாவது தீமை நடக்கணும்னு விரும்புவாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது தீராத நோய் வரணும், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும், அல்லது உங்களுக்கு வேலை போய் வருமானம் இல்லாமல் பொருளாதார பிரச்சனையில் போய் மாட்டி உங்களுடைய சமாதானம் கெட்டு போகணும், நிம்மதியை நீங்கள் இழக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அப்போ திரு லெனின் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கூட்டத்தாராகிய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிடையாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களை நேசித்து சுவிசேஷம் சொல்ல போவாங்கல்ல, அவங்க தான் இவ்வளவு மோசமானவர்களா இருப்பாருங்கள் என்கிற குற்றச்சாட்டை தான் அவர் சொல்றாரு. அதை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணி கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வேதத்தின்படி அவருக்கு பதில் சொல்லுவோம். அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வரணும், அதை விரும்பி அவங்க சாபம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை பற்றியும் நான் பேசலை. அப்போ யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே உங்களை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்கள், உங்களுடைய நண்பர்களில் சில பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறி இருப்பாங்க. அல்லது நீங்களே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை இல்லாமல் வெளியில் வந்திருப்பீங்க அதை விட்டுட்டு. அப்போது இப்படி உங்களை சுற்றி இருக்கிறாங்கள கிறிஸ்தவங்க, இதில் உங்களை மதம் மாற்றுறதுக்கு சில பேர் விரும்புவாங்க. எப்படியாவது உங்களை கிறிஸ்தவர் ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த கிறிஸ்தவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வரணும், உங்களுக்கு ஏதாவது தீமை நடக்கணும், ஏதாவது பொருளாதார பிரச்சனைகளை நீங்கள் போய் மாட்டிக்கணும், உங்களுடைய சமாதானம் போகணும், நிம்மதியை நீங்கள் இழக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. எதுக்கு தெரியுமா? இப்படி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் ஓடி வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை மதம் மாற்றுறதுக்காக. ஓகே. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு ஆத்துமா கஷ்டப்படக்கூடாது என்று விரும்பி தேவன் கொடுத்த கட்டளையின் நிமித்தம் உலகெங்கிலும் சென்று சத்தியத்தை போதித்து அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள், விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள், விசுவாசியாதவர்கள் ஆக்கணிக்குள்ளாய் தீர்க்கப்படுவார்கள் என்கிற நற்செய்தியை சொல்லத்தக்க செல்லும் பொழுது அதை அவர் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலையும் அல்லது தவறான ஒரு புரிதலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து மட்டமாய் அவர் பேசியிருக்காரு. வஞ்சகத்தினால, அதாவது பின்னாடி ஒன்று தப்பாக ஜெபிப்போம் நம்ம, அவங்க நாசமாக போகணும், அவங்க மரணத்தின் தருவாயில் இருக்கணும், அவங்க வியாதியில் இருக்கணும், அப்போ தான் நாம் போய் சொன்னால் ஆண்டவரே அவர்கள் கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம போகிறோன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அடிப்படை புரியவே இல்லை. என்ன தெரியுமா அந்த அடிப்படை? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனுஷன் எப்பொழுதும் ஒரு ரட்சிப்பை ஒருவனுக்கு கொண்டு வரவே முடியாது. வெளிப்படுத்தின புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தனை ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷன் ஒரு சிந்தையை சிந்தித்து அவன் போய் எதையும் அங்கே நம்ம செய்ய முடியாது. பாருங்க, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாகதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப ரட்சிப்பின் மகிமை ஆண்டவருக்குரியது. ஸோ சால்வேஷன் பிலாங்ஸ் டு த லார்ட். ஓகே. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படி ஜெபித்து கொண்டு போகிறவர்கள் அல்ல அற்பத்தனமாக. ஆனால் மாறாக வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அப்படிப்பட்ட சுவிசேஷம் எடுபடாது, தேவனுக்கு அது சித்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே அதை எடுத்து வச்சிருக்கேன். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1வது வசனத்திலிருந்தே வருவோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. இதை கவனிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும்
தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க செய்கிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாய் இருக்கும். அப்போ ஒரு பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் வஞ்சகமாகவோ தந்திரமாகவோ போகிறதில்லை, அல்லது அந்தரங்க காரியங்களை நாங்கள் செய்வதில்லை, தந்திரமும் செய்வதில்லை, வேதத்தை புரட்டுவதும் இல்லை. அப்போ அப்படி புரட்டி கொண்டு போவதனால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்க போவதும் இல்லை. ஏன்னால் தேவன் அதை எங்களுக்கு அனுமதிக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்காது. ஒரு பொழுதும் தந்திரமாகவும் மோசமான ஒரு கண்ணோட்டத்திலையும் நாங்கள் எதையும் செய்வதில்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனியன்ஸ் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம்னா தெரியும். அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வசனம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் 3 to 5 நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடினார். அந்த எண்ணத்துல தான் நாங்கள் போகிறோமே தவிர ஒரு வஞ்சகத்தினாலேயோ பின்னாடி ஒன்று நினைத்து கொண்டு அவர்களுடைய பலவீனத்தை உபயோகித்து கொண்டு அதன் மூலியமாய் தந்திரமாய் நுழைகிறதோ இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கையில் இல்லை ஒரு ரட்சிப்பு, அது கர்த்தருடைய கையில் இருக்கு. கர்த்தருக்கே ரட்சிப்பு உண்டாகாத, ரட்சிப்பின் மகிமை கர்த்தருக்கு உண்டாகும். அவர் எங்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் தவறு. கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் அப்படி நினைக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மாறாக கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டோம். ஒரு 4 பாயிண்ட் நம்ம வச்சுக்கோ. முதலாவது, அவங்க எதுக்கு தெரியுமா ஜெபிப்பாங்க? தைரியமா இருக்கிறதுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9-10 படிச்சீங்கன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி தான் நம்ம அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். 19-20 இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்க, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கத்தக்கதாக வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்தவனுடைய ஜெபம் மற்றவனுடைய வீழ்ச்சியிலையோ மற்றவன் அவதிப்படுவதில் போய் சுவிசேஷம் சொல்லுவதில்ல. எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், அவன் அதிகாரியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், விபச்சாரக்காரனாக இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக தைரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். இதுதான் வேதமும் வசனமும் நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கதவுகளை எங்களுக்கு திறந்து தாருங்கள் ஆண்டவரேன்னு தான் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் முதல்ல தைரியத்தை தாங்க ஆண்டவரே, உண்மை சுவிசேஷத்தை போதிக்கத்தக்க. 2வது, கதவுகளை திறந்து தாங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களை அவர்களுடைய பலவீனத்தில் நாங்கள் செய்யத்தக்கதாக காரியங்கள் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 தெசலோனியன்ஸ் 3ஆம் அதிகாரம் நம்ம படிக்கும்போது தெரியும், அவர்களுடைய இருதயம்
இதை அங்கீகரிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுகிற சுவிசேஷம் அவர்கள் அதை கேட்டு அதை அங்கீகரிக்கத்தக்க தேவனே அவர்களுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள் தான் நாங்கள் ஜெபிப்போமே தவிர வேற எந்த கெட்ட கண்ணோட்டமும் கிடையாது. கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையை நின்று நாங்கள் விடுவிக்கும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சுவிசேஷத்தை கேட்டு நாங்கள் எப்படி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கிட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அது போல மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபிக்கிறோமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலும் இல்லை. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று சொல்றேன், சொல்லிட்டு நம்ம முன்னாடி போகலாம். அடுத்தது சுவிசேஷம் சொல்லும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் வேண்டும், கர்த்தரை போல ஒரு இரக்கம் வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 to 38 படிச்சீங்கன்னா தெரியும். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிறகடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி, ஹalleluya, இதே மனதுருக்கத்தை தான் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலையும் கொடுக்குறாரு. அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாய் புறப்பட்டு செல்கிறார்கள். மற்றவர்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறதும் இதனால தான். அந்த மனதுருக்கத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். நாங்கள் மனதுருக்கத்தில் போவதல்ல, ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் எங்களை ஒரு பாத்திரமாக உபயோகிக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை ஏந்தி சென்று ஆண்டவருக்கு அங்கே மகிமை சொல்வார். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பின் மகிமை கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின புத்தகம் 7:10 அப்பவே பார்த்தோம். அடுத்தது பாருங்க, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்ப எங்களுடைய ஜெபம், ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக ஆட்களை நீங்க அனுப்புங்க, எங்களையும் தயார்படுத்துங்க மனதுருக்கத்தோடு என்றுதான் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள். அதுதான் ஜெபமே தவிர ஒருவனுடைய வீழ்ச்சியிலையோ ஒருவனுடைய இதிலையோ அல்ல. எங்களுடைய வாய் திறமையினாலேயோ எங்களுடைய செயல்பாடுகளினாலோ அல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் இருதயத்தை தொடுகிறார். யோவான் 16:33, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா தெரியும். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து, பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர்தான் அந்த இதை கொடுப்பார். ரட்சிப்பு திரியேக தேவனாகிய கர்த்தருடையது. ஸோ இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நிலையுமா இருக்குது. இதுதான் எங்களுடைய ஜெபமுமா இருக்கே தவிர நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொழுதும் கிடையாது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காரு, என்னங்கிறது பார்த்துட்டு வருவோம். என்னன்னா அதாவது பணக்காரர்களுக்கு தான் We சுவிசேஷத்தை are one of the only அறிவிப்போம். social media agencies that guarantee ஓகே, சாரி. 1 million views, or பணக்காரர்களுக்கு you don't தான் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு தவறான இதை சொல்லியிருக்காரு. ஏன்னா பணக்காரனுக்கு சொன்னால் அவன் நம்மளை துரத்தி அடிச்சிருவான். அப்போது ஏழைகளுக்கு தான் நம்ம சொல்லுவோம், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க அல்லது நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவங்க உங்ககிட்ட இந்த நற்செய்தியை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பைபிளில் இப்படி பொய்கள் எல்லாம் இருக்குது, இப்படி கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்குது, இப்படி முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி கேட்பீங்க. அவங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போயிடுவாங்க. ஓகே, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை கிடையாது. திருப்பி நம்ம அவர் கேட்போம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது. அதுக்கப்புறம் நான் மெயின் டாப்பிக்கு நான் வரேன். ஆனால் போயிட்டு என்ன ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது தீமை நடக்கணும்,
அவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட இயேசுவை பற்றி பேசும்போது நீங்கள் ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் கேட்கணும் அமைதியாக. அந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும்னு போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எப்படியா இளம் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா அப்படின்னு கண்ணீர் விட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவர் என்ன அங்கே சொல்ல வர்றாருன்னா, பணக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் நம்மளை அடித்து துரத்திடுவாங்க, அதனால நம்மளுடைய ஜெபம் வந்து எப்படியாவது அவங்கள ரட்சிங்க ஆண்டவர்னு சொல்லி, எப்படியாகிலும் அப்படின்னா அதையும் கவனிங்க. எப்படியாகிலும் அப்படின்னா என்ன? அவனுக்கு ஏதாவது நடக்கட்டும், நான் திரும்ப போய் அவன்கிட்ட பேசும்போது அவன் வாயை மூடிட்டு கேட்கணும். அந்த நிலைமைக்கு அவனை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கடவுள்கிட்ட இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. திருப்பி அதை தான் நான் சொல்கிறேன், வசனத்தை புரியாதவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இப்போது பணக்காரங்களுக்கு எத்தனை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பணம் இருக்குது இல்லை, பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறதுல இங்கே கணக்கு இல்லை. ஒருவனுடைய இருதயம்தான். தன்னுடைய பாவத்திலிருந்து ஒருத்தனுக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன். இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பிய ராஜஸ்திரி. ஒரு பெரிய ராஜஸ்திரி, ஒரு பெரிய பவரில் இருக்காங்க, ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 8ஆம் அதிகாரம் 26லிருந்து 40 வரைக்கும், பட் நான் அதுக்குள்ளே ஃபுல்லாக நான் போக விரும்பலை. பின்பு கர்த்தருடைய தூதர் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகுகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அப்படி போகும் பொழுதுதான் என்ன ஆகுதாங்க, ஒரு எத்தியோப்பியா ராஜஸ்திரியை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே சில வசனங்களை அவர் படிக்கிறாங்க. ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற சில வசனங்களை படிக்கும் பொழுது அதை அவங்க கேட்குறாங்க, அந்த ராஜஸ்திரி. அப்போது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஆராய்ந்து பார்த்த பிறகு அது உண்மை என்று தெரிந்த பிறகு அந்த ஸ்திரீ என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லது அந்த ராஜஸ்திரீ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இங்கே பாருங்க, பிலிப்பு சொல்லுவார், நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அவன் ரதத்தில் வருகிற ஒரு தனவானா இருந்தான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்போ அது வந்து ஒரு மந்திரி, ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லலாம், மந்திரின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் யுனாக்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அவனுக்கு எல்லா வசதியும் பொருளும் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு, என்னுடைய பாவத்திற்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும். அப்போது சுவிசேஷம் யாருக்கும் சொல்லலாம். திருப்பி நான் சொல்கிறேன், நம்மளுடைய திறமையில் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்லை. நான் போய் சொல்லி ஒருவன் ரட்சிக்கப்படுவதில்லை, அது கர்த்தருடையது. இத்தனைக்கு 1 தீமோத்தி 2:5 சொல்லுது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ கடவுளுடைய சித்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் எல்லா ஜனங்களுக்கும் அதை இங்க பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்ல. அதனால் தேவன் அதை அனுப்புகிறார். தேவன் நம்மளுடைய வாயின் மூலியமாய் பேசுகிறார். அதை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஸோ இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை தவிர ஒருத்தங்களுடைய தராதரத்தை பார்த்து நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை. இன்னும் பணக்காரனை குறித்து சொல்லணும்னா, சகாயி வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், திரளான பணம் வச்சிருந்தான். ஆனால் இயேசு சகாயினுடைய வீட்டுக்குள்ளே தான் சென்றார். உடனே அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு. எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டானதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு உதாரணம் அப்படிங்கிறதா நான் சொல்லுவேன். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை வந்து சாத்தானுக்கு நிகராக அவரை ஒப்பிட்டிருப்பார். அதையும் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம்.
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அஹ், இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை நான் சாத்தானுக்கு நிகரானவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவர் அங்கே சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். அதாவது சாத்தானுக்கு நிகரானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதை கேளுங்க, இதை கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த வியாக்கியானத்துக்குள்ள போவோம். அந்த மாதிரி இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, இவங்க பைபிளில் சாத்தானை பற்றி இப்படி ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்படி. ஆனால் இந்த வசனம் இவங்களுக்கு தான் பொருந்தும். எவனுக்கு என்ன நடக்குது, எவனுக்கு என்ன பிரச்சனை வருது, எவன் என்ன கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உடனே போய் அவனை விழுங்கிறதுக்கு. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இவங்க ஆதாரமாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிசாசு வந்துட்டு சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். எதற்கு? ஆத்மாவை அழிப்பதற்கு. இது போலதான் கிறிஸ்தவர்களும் சுற்றி திரிவார்கள் என்று அவர் சொல்றாரு. ஆனா அப்படி அல்ல. ஏன்னா பைபிள் தெளிவா இங்க சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 8ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம்னு தெரியும். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அல்லது தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். அவன் அதுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்க பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பாரம். ஏன்னா தேவன் அதை அங்கே போட்டிருக்காரு. ஒரு மனுஷன் உலகத்தையே அவன் சம்பாதித்தாலும் அவன் ரட்சிக்கப்படாமல் மாண்டு போனால் நித்திய ஆக்கணைக்குள்ளாய் அவன் தீர்க்கப்படுவான், தேவனை விட்டு தூரமாய் போவான் என்பதுதான் சத்தியம். அப்ப தேவன் அதற்காகத்தான் நம்மை வேலையாட்களாக அனுப்புகிறார். அதனால தான் அப்பயும் உங்களுக்கு அமைச்ச 1 தீமோத்தேயு 2:5-6 பார்க்கும்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் அனுப்புனாதான் என்ன ஆக முடியும்? நம்ம போக முடியும் இல்லையா? இப்ப ரோமர் 10ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் ஏன் சுற்றி திரிகிறோம், பிசாசு ஏன் சுற்றி திரிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை அழிக்கத்தக்கதாக சுற்றி திரிகிறான். ஆனால் கிறிஸ்தவர்களை தேவன் ஏன் அனுப்புகிறார், அவர்கள் ஏன் சுற்றி திரிகிறார்கள் தெரியுமா? இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 13வது வசனத்திலிருந்து. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசிக்காதவன் எப்படி தொழுது கொள்ளுவான்? அப்ப எப்படி அவனுக்கு விசுவாசம் வரும்? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சி, ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷத்தை கேட்கணும்னா ஒருத்தன் பிரசங்கிக்கப்படணும். பிரசங்கிச்சாதான் அவன் அந்த சுவிசேஷத்தை கேட்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஒருவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான், போதிப்பான்? அல்லது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆம், நாங்களும் சுற்றி திரிகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நாங்கள் சுற்றி திரியும் பொழுது எங்களுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில், எல்லாவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். தேவன் கொடுத்த அந்த ஈவாகிய அந்த கிஃப்ட் ஆகிய ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காக மாத்திரமே தேவன் எங்களை அனுப்புகிறார். தேவனுக்கு என்று மகிமை உண்டாவதாக. அப்போ சாத்தானுடைய நோக்கம் ஆத்மாவை அழிப்பது, கிறிஸ்தவருடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தின்படி ஆத்மாவை ரட்சிப்பது, நித்திய ஜீவனை கொடுப்பது. இதற்காக தான் தேவன் எங்களை அனுப்புகிறார். எங்களுடைய பாதங்கள் அழகானவைகள் என்று தேவனே எங்களுக்கு சாட்சியிடுகிறத நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக ஒன்று முடிச்சிடலாம். லெனின் வந்து பேசும்போது தெரியாமல் அவர் சில உண்மைகளை எல்லாம் அவர் அங்கே சொல்லிடுறாரு. அதை திருப்பி ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்துட்டு நான் அதை சொல்கிறேன், என்னென்ன உண்மை அவர் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் பாருங்க.
எதிராக ஒருத்தர் இருந்தான்னா அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வரணும். அதை விரும்பி அவங்க சாபம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை பற்றியும் நான் பேசலை. அப்போ யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே உங்களை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. உங்களை நேசிக்கிற கிறிஸ்தவர்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. இங்கேயே கேஸ் முடிஞ்சிருச்சு. உண்மைதான். ஆண்டவர் இந்த உலகத்தை நேசிக்கிறபடினால தான் இந்த பூமிக்கு தன் குமாரனை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை போல நீ பிறனை நேசி அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் நித்திய ஜீவனை பெறுகிறேன், தேவனுடைய இலவசமான அந்த ஈவாகிய கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன். அதே கிஃப்டை அவனும் பெற வேண்டும் என்று தேவன் என்னுடைய இருதயத்தில் சொல்லும் பொழுது அதை பிரசங்கிக்கத்தக்கதாக போகிறோம். ஏன்? அன்புடையவர்களாக இருக்கிறபடினால தான். ஆமென். நீங்களே அந்த உண்மையை சொல்லிட்டீங்க. அடுத்தது அவர் இன்னொரு உண்மையை அவர் சொல்லியிருப்பாரு, அதையும் நம்ம பார்ப்போம். 240 அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம், இதையும் கவனிச்சிருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அப்போது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வரணும். அந்த நேரத்தில் அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கல் சப்போர்ட் அதை கொடுத்து உங்களுடைய ஆத்மாவை ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை பண்ணலாம். ஆமென். கரெக்டாக அவரே உண்மையை சொல்லிட்டார். ஆத்மாவை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை அன்போடு போகிறோம் அப்படின்ட்டார். உண்மைதான். நாங்கள் அவர்களுடைய பணத்திற்காகவோ வேற எந்த ஒரு விஷயத்துக்காக ஆதாயத்துக்காகவும் போகலை. அவங்களுடைய ஆத்மாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். கரெக்டாக வந்துட்டீங்க. ஏன்னா பைபிளே அதுதான் சொல்லப்படுகிறது. மார்க் 8:36 ஒரு மனுஷன், ரோமர் 8:36 37, மார்க் 8:36 37, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதே தான். நீங்களே தெரியாமல் உங்கள் வாயில் பல உண்மைகளை சொல்லிட்டீங்க. நீங்கள் தாக்கிறதா நினச்சி உண்மையை சொல்லிட்டீங்க. எங்கே பாருங்கள், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான், அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தலாம், அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் தேவன் எங்களை அனுப்புகிறார். அதற்காகத்தான் நாங்கள் செல்லுகிறோம். அந்த உண்மையை ஆண்டவர் உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்று மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனம் திரும்புதலுக்காக உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.